மூன்றாம் பாவக அதிபதி 12 பாவகங்களில் அமர்ந்த பலன்களை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். தொடர்ந்து பாருங்கள். 10 வருட அனுபவத்தை இங்கே உங்களுக்கு இலவசமாக இங்கே அடிப்படை ஜோதிட பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இந்த சேனலை துவங்கி ஆரம்பித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன். எனக்கு இன்னொரு சேனலும் இருக்கிறது. இது அடிப்படைக்காக நான் இங்கே உருவாக்கியிருக்கிறேன். ஏற்கனவே அடிப்படை தெரியும், உயர்நிலை பாடம் என்கிட்ட தெளிவாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பாடம் அனுப்பப்படும். இதே போல் போர்டில் போட்டு பலன் சொல்லும் முறை அடிப்படையெல்லாம் தெரியுது சார், பலன் சொல்ல தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பாடம் அனுப்பப்படும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அனுப்பப்படும். என்னுடைய இந்த தொலைபேசி எண்ணில் அழகாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேர் ஜோதிடர் ஆவேனான்னு கேள்வி கேட்குறீங்க இல்லையா? குரு 2ஆம் பாவத்தையோ 10ஆம் பாவத்தையோ புதனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது முறையாக ஜோதிடம் படித்து ஒரு ஆசிரியர் மூலமாக படித்து சிறப்பாக குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துல 2 வருஷத்துல படித்து பிறகு ஒரு 2 வருஷம் நல்ல ட்ரைனிங் எடுத்து சிறந்த ஜோசியராக வர முடியும். நீங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த தொந்தரவு கொடுத்தாலும் சரிங்க, லக்னாதிபதி வலுத்து விட்டார், அவர் நிச்சயம் உயர்ந்த இடத்துக்கு வருவது உறுதி. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வருவார். வேலையெல்லாம் வேலை இல்லைன்ற அமைப்புலாம் இருக்காது, வேலை கொடுத்துரும். கூடவே எந்த அளவுக்கு பெரிய ஹை பொசிஷன் அந்த அளவுக்கு தொந்தரவும் கூட இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இவங்களாம் எண்கணித ரீதியாக ஜோதிட ரீதியாக சில பரிகார முறைகள், சில விஷயங்கள், செல்ஃபோன் நம்பர் காலகட்டத்துக்கு ஏற்ப கரெக்டான வழிமுறையில் இவங்க நடந்துக்கணும். வாங்கிட்டு அவங்க சொந்த பிஸ்னஸ் அமைப்பே இருக்காது ஜாதகத்தில். அது எல்லாம் இன்னும் முயற்சி பண்ணி பணத்தெல்லாம் விட்டுட்டு சொத்தெல்லாம் விற்று எல்லாம் விட்டுட்டு கடைசியில் என்கிட்ட ஜாதகம் கேட்டு ஐயா நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும், ஃபோன் நம்பர் மூலமாக ஏதாவது பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம எண்கணித ரீதியாக ஃபோன் நம்பரை மாற்றி கொடுத்துட்டு மாதிரி ஒவ்வொரு பதிவிலும் நான் கேள்விகள் கேட்டுக்கொண்டே வருவேன். அதற்கு சரியான பதிலை தொடர்ந்து கொடுத்து கொண்டும் வருபவருக்கு ஒரு சிறப்பு பரிசு புத்தகம் காத்திருக்கிறது. வரவேற்கிறேன். SN கணபதி தமிழ் ஹாரோஸ்கோப் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அத்தனை நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் என்னுடைய வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீர்களே, ஆனால் இப்பொழுதே ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கான உங்கள் ஜாதகத்துக்கான ஒரு கேள்விக்கான பதில் நிச்சயமாக வழங்கப்படும். ஆனால் பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு இந்த பதிவின் தொடர்பான கேள்விகளைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். அதை ஜோதிடம் படிக்கும் மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்துக்கு பலன் நீங்கள் எதிர்பார்ப்பவர்களாக இருந்தாலும், இது அடிப்படை சார்ந்த ஒரு ஜோதிட பாடமாக இருந்தாலும் உயர்நிலை அளவுக்கு சிறந்த ஒரு நுணுக்கமான சில விஷயங்களை, நுட்பமான விஷயங்களை உங்களோடு நான் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இதற்கு முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்த்தவர்களுக்கு இது புரியும். சரி, இன்று நாம் பார்க்க இருக்கிறது என்னென்னா, ஏற்கனவே நம்ம மேஷ லக்னத்தை அடிப்படையாக வைத்து 12 அதாவது லக்னாதிபதி 12 பாவகத்தில் அமர்ந்த பலன்களை இதற்கு முந்தைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். அடுத்து 2ஆம் பாவக அதிபதி 12 பாவங்கள் அமர்ந்த பலன்களை சொல்லியிருக்கிறேன். அது மேஷ லக்னம், ஏன்னா ஏதாவது ஒரு லக்ன அடிப்படையில் சொல்லணும் என்பதற்காக இப்பொழுதும் நான் அதே மேஷ லக்னத்தையே எடுத்துக்கிறேன். ஏன் இதையே எடுக்கிறேன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவப்படி இது முதல் ராசியாக இருப்பதனாலும் பார்வைக்கு லக்னம் இங்கே இருப்பதனாலையும் நாம் இதை எடுத்துக்கிறோம். அடுத்தடுத்த பதிவுகளில் எந்த லக்னங்களுக்கு நாம் உங்களுக்கு பலன்களை போர்டில் போட்டு இது போல் சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா, சார் அடுத்த பதிவில் இருந்து இப்போ ரிஷப லக்னத்துக்கு சொல்லுங்கள் அல்லது மிதுன லக்னத்துக்கு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா, அதற்கு ஏற்றாற்போல் அதிகபட்சமாக எத்தனை நேயர்கள் எந்த லக்னத்தை குறிப்பிடுகிறீர்களோ அதற்கு முதன்மையான விஷயங்களும், அதற்கு அடுத்த நீங்கள் குறிப்பிடும் அத்தனை லக்னங்களுக்கும் அந்த பாவக அதிபதி குறிப்பிட்ட இப்போ இந்த பதிவில் 3ஆம் பாவக அதிபதி எடுத்துருக்கிறோம். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் எந்த லக்ன ரீதியாக பலன்கள் வேண்டும் அடிப்படை சார்ந்த விஷயங்கள் கமெண்ட்ஸில் உடனே சொன்னாலும் சரி, இந்த பதிவை பார்த்துவிட்டு சொன்னாலும் சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு கேள்வி ஒன்று கேட்கப்படும். இந்த வீடியோ பதிவிலும் உங்களுக்கு ஒரு புத்தகம் பரிசாக அளிக்கப்படும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து பார்த்து கொண்டு வருபவர்களுக்கு தெரியும். பதிவை முழுமையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு விவரம் புரிஞ்சுக்கலாம். நான் என்ன பாடம் நடத்துகிறனோ இதிலேருந்து கேள்வி கேட்பேன். அதற்கு 10 வரிகள் அதிகமாகாமலும் குறையாமலும் கிட்டத்தட்ட 10 வரிகள் அந்த அடிப்படையில் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். சரி, இப்போ வாங்க. இப்போ மேஷ லக்னம், இந்த வீட்டு அதிபதி செவ்வாய், சரிங்களா? ஆனால் இதை அப்படியே புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போது 3ஆம் பாவக அதிபதியை தான் நம்ம எடுக்கிறோம் கணக்கில் இன்றைய பதிவில். புதன். இப்போ புதன் என்றாலே படிப்பு, வாக்கு, புத்திசாலித்தனம், தாய்மாமன், காதலன், காதலி, இது போல் அதே போல் இளைய சகோதரிகள், இது மாதிரியான ஒரு விஷயங்களை குறிப்பவர் தான் புதன். வியாபாரம் சார்ந்த விஷயம், வாக்கு, பேச்சு, நாக்குனாலே புதன்க.
ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், பல விஷயங்களை புதுசாக கற்றுக்கொள்வது, அடிப்படை சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த புதனே பிரதானமானவர். ஆனால் இங்கே வந்து மேஷ லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக வருகிறார். இதே ரிஷபமாக இருந்தால் 2ஆம் அதிபதி, இதே மிதுனமாக இருந்தால் அவரே லக்னாதிபதி, இப்போ கடகமாக இருந்தால் 12ஆம் வீட்டு அதிபதி, இப்படி புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த மேஷ லக்னத்திற்கு 3ஆம் பாவக அதிபதியான புதன் இந்த மேஷ லக்னத்திலேயே இருந்தால், சரிங்களா? இப்போது கவனிக்கலாம். 3ஆம் பாவகம் நான் ஏற்கனவே இதற்கு முந்தைய பதிவில் என்ன சொல்லியிருக்கிறேன்? தைரிய வீரியஸ்தானம். அப்போ தைரிய வீரியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இந்த புதன் லக்னத்தில் இருக்கிறதுனால ஜாதகருக்கு தைரிய வீரியமாக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஏற்கனவே செவ்வாய்ன்றது ஒரு கோபம், ஒரு தைரியம், வீரியமான இயல்பாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இன்னும் வீரியஸ்தானம் போகும்போது அந்த கட்டுமஸ்தான தேகத்தில் ஒரு வீரியஸ்தானம் போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனாலும் ஒரு முக்கிய குறிப்பு என்னென்னா, இந்த செவ்வாய்க்கு புதன் வந்து ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அப்போ இவர் வம்பு வழக்கு இது மாதிரி எங்கேயாவது போனாலும் தேவையில்லாத வீண் வம்புகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து விடும். ஏனென்றால் இந்த புதன் வந்து இவருக்கு நல்லவர் இல்லை. உங்களுக்கு ஏ அணி பி அணிலாம் சொல்கிறேன்னு போன பதிவிலே சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்தடுத்த இந்த பதிவிலே சொல்ல முடியுதான்னு பார்க்குறேன் கடைசியாக, இல்லைன்னா அடுத்த பதிவில் சொல்லிடுறேன். ஆனால் இப்போது நம்முடைய நோக்கம் 3ஆம் பாவக அதிபதி 12 பாவத்தில் அமர்ந்த பலன்கள், சரிங்களா? இது ஒரு விஷயம். அடுத்தடுத்து பார்க்குங்க. இதே 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும் பட்சத்தில் இந்த 3ஆம் பாவத்தை இன்னும் வேறு என்னவா எடுத்துக்கலாம்னா இளைய சகோதரரை எடுத்துக்கலாம். அப்போது இப்போ லக்னத்தில் அமரும்போது, இது அதுக்குள்ளே இங்கே எழுதிட்டேன் பரவாயில்ல. இப்போ 3ஆம் அதிபதி லக்னத்தில் அமரும்போது இவருடைய இளைய சகோதரர் ஜாதகர் மீது பிரியமாக இருப்பார். அடுத்தபடியாக 2ல் இருக்கும் பொழுது இப்போ இளைய சகோதரன் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். இவருடைய இளைய சகோதரரால் ஜாதகருக்கு வருமான பிராப்தம், பொருள் வரவு, தன வரவு எல்லா வகையில் அனுகூலமும் உண்டு. ஆனாலும் புதன் இவருக்கு மத்தியம சுபராக இருக்கிறதுனால முழு லக்ன பாவர், ஏன்னா 3 மட்டும்தான். அதே சமயம் 6ஆம் அதிபதியும் அவர் வந்துடுறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ 6க்கும் உடையவராக, இப்போ 6ம் சேர்த்து பார்த்துடலாம் அந்த மாதிரி ஏன்னா 2 வீட்டுக்கு அதிபதி ஆகிட்டார் இல்லையா? அப்போது 3 அப்போ 6 அப்படின்னும் பொழுது 3க்கும் 6க்கும் உடையவர் 2ல் வரும்பொழுது இவருக்கு என்ன ஆகிடும்னா வருமானத்திற்கு அடுத்தவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு அனுகூலத்தை கொடுத்து விடும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்க முடியலன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதற்கான காரணம் 2ஆம் வீட்டிலே லக்னத்திற்கு ஆப்போசிட்டான கிரகம் இயற்கை பாவர் அல்லது லக்ன அசுபர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் புரிஞ்சுங்க. லக்ன அசுபர்னால் லக்னத்துக்கு ஒத்துக்காத கிரகம், அவருக்கு ஆப்போசிட் கிரகம். இயற்கை பாவனை இயல்பிலேயே பாவரான கிரகம். இதனை இதுக்கு முந்தைய பதிவுலாம் சொல்லியிருக்கிறேன் நான், சரிங்களா? அப்போது இந்த புதனாகப்பட்டவர் இவருக்கு நல்லவர் இல்லை. அதனால் வருமானம் சார்ந்த விஷயத்தில் ஜாதகருக்கு அனுகூலம் மிக குறைவு. சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா உயர்நிலை வகுப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு இது தீர்வு பரிகாரம்லாம் சொல்லப்படும். சரி, அடிப்படை ஜோதிட பாடம் ஏற்கனவே தெரியும், உயர்நிலையில் இணைஞ்சிக்கணும் அப்படின்னாலும் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது, இதே 3ஆம் அதிபதி இங்கேயே இருக்கிறார் என்றால் இப்போ தைரிய வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை ஜாதகம் உண்டு. அவரே 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தேவையில்லாத நோய் கடன் எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 6ஆம் பாவம் சேர்ந்து இயங்கிறதுனால எங்கேயாவது சண்டைக்குன்னு போனார்னா வீட்டு வம்போடு கோர்ட்டு கேஸோடு தான் வருவார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருங்க. எனவே மேஷ லக்னத்துக்கு புதனை வச்சு பலன் சொல்லும்போது திருப்தியாக பலன் சொல்ல முடியாது, இதுதான் உண்மை. சரி, கவனிங்க. அடுத்தபடியாக 4ல் இருக்கிறார், தாய் ஸ்தானம், சரிங்களா? தாய் ஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம. வீடு வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியது, படிப்பு வித்தை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருக்கிறது புதன் இருக்கிறது பாருங்கள். இது வந்து ஒரு சந்திரனுடைய வீடு. அப்போ சந்திரன் புதனுக்கு பிடிக்காது. அப்போது இதை வேண்டா விருப்பாக தான் இருப்பார். இப்போ இவருடைய இளைய சகோதரர் இவரோடு ஒரு பிஸ்னஸோ இவரோட ஒரு விஷயங்கள் சுமூகமான விஷயமோ எதுவும் ஒரு இணக்கமாக ஜாதகருக்கு இருக்காது. வீடு வாகன யோகமும் திருப்தியாக ஜாதகருக்கு இருக்காது. புதன் வந்து நல்ல கிரகம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இவருக்கு அது சரியில்லாத ஒரு தன்மையை கொடுத்து விடும். இன்னொன்று பாருங்கள், ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு பலன் பாவக அதிபதி பற்றி சொல்லிட்டுருக்கிறேன், கவனிக்கணுங்க. இதனோடு வேறு கிரக பார்வையோ கிரகம் இணைந்தாலோ பலன்களில் சிறு வேறுபாடுகள் தோன்றும். இதை கற்றுக்கிறது தான் உயர்நிலை. இப்போ அடிப்படை விஷயத்தில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஜோதிட பாடம் சார்ந்த விஷயத்தில், சரிங்களா? அப்போது 4ஆம் இடத்தில் இருப்பதும் ஓரளவுக்கு தான் அனுகூலம். வீடு வாகனம் அமையும், ஆனால் திருப்தியாக அமையாது. அப்படி அது மாதிரி புரிஞ்சுக்குங்க.
அடுத்தது 5ல் இருக்கும் பொழுதும் புதனாகப்பட்டவர் பாருங்கள், இவருக்கு பிள்ளை ஸ்தானம், குழந்தை ஸ்தானம் சொல்லுவோம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து இந்த 3க்கும் 6க்கும் உடைய புதன் இருக்கிறது நல்லதானா? நிச்சயமாக இங்கே இருப்பதும் ஜாதகருக்கு நல்ல அனுகூலமான பலனை தராது. குழந்தை விஷயத்தில், குழந்தை வந்து படிப்பு சார்ந்த விஷயத்தில், ஒரு புதிய விஷயத்தில் அவருடைய போக்கில், இவருடைய மகன் வந்து இவருக்கு இணக்கமாக இருக்க மாட்டார். அவரும் நன்றாக படிப்பார் இவருடைய மகன், ஆனால் இவருடைய போக்கில் தான் போயின்னு இருப்பார். இந்த மாதிரி புரிஞ்சுக்க. இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமான பொதுவான ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னங்க நீங்கள் ஆண்களுக்கு ஜாதகப்படி தான் சொல்லுவீங்களா, பெண்கள் சொல்ல மாட்டிங்களா? அப்படி கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான அந்த லக்ன அடிப்படையில் தான் இப்போ பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? சரி, பாடம். அடுத்தபடியாக இதே புதன் 6ல் இருந்தால், இங்கே பாருங்கள், நிறைய பேர் எடுத்த உடனே என்ன நினச்சிருவீங்க, புதன் ஆட்சி உச்சங்க இவர் ஜாதகத்தில், இல்லை உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கீங்க. அவரோட தசாபுத்தி வந்ததுன்னா இந்த மேஷ லக்னக்காரனில் உண்டு இல்லைன்னு ஆகிடும். நல்லா புரிஞ்சு எழுதி வச்சுக்கலாம். இதுபோல் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா நடந்து இந்த உபாதைகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு இருக்கிறீர்கள் என்றால், ஏற்கனவே நடந்திருந்தது என்றால், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் பார்த்த ஜாதகத்திற்கு இப்படி இருக்கிறது என்றால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக. சரிங்களா? இது வந்து கேள்வி பதில் அல்ல, இது பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது 6ல் இருப்பது சிறப்பில்லை. இப்போ தாய் மாமன் என்பதையும் ஒரு குறிக்கும் 6ஆம் பாவகம். அதே போல் நோய், கடன், எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் ஜாதகரை புரட்டி போட்டுரும். தப்பி தவறி இந்த மேஷ லக்னக்காரர் 6ல் புதன் இருந்து கடனை உடனே எங்கேயாவது தெரியாமல் வாங்கிட்டார்னா அவர் ஆயுசு முழுக்க உண்டில் நகடும். புதன் தசா நடக்குது, நடக்கலை, புத்தியாவது வரும் இல்லையா? ஒரு தசா நடக்கும்போது புத்தியாவது வரும் இல்லை? அப்போ அவர் உண்டுன்னு ஆக்கிடும். ரொம்ப போராட்டத்துக்கு கொடுத்துருங்க. போதாதுக்கு கூடவே 7 சனி அஷ்டமி சனி இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஜாதகரால். எங்கே உருண்டு பிறண்டு என்ன பண்ணாலும் சரிங்க, பெரிய அவஸ்தை கொடுத்துரும். பாருங்கள், இவ்வளோ விஷயத்தை நான் சொல்கிறேன், அது உள்ளே வருது அப்படின்னாக்கா அந்த 6க்குடைய வேலை ரொம்ப கவனம் தேவை மேஷ லக்னக்காரர்கள். ஆனால் இதே மற்ற லக்னமாக இருந்து 6ல் இப்போ புதன் இருக்கிறாருன்னா அது பலனே வேறு. நான் சொல்கிறது மேஷ லக்ன அடிப்படையில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தடுத்த பதிவில் தான் எந்த லக்னத்தை வைத்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்க்கும் நேயர்கள் அதிகபட்சமாக எந்த லக்னமாக இருக்கிறீர்கள் என்பது குறிப்பிட்டிங்கன்னா டைரெக்டாக லக்னமே சொல்லிடணும், பிறந்த தேதியெலாம் போட வேண்டியதில்லை. ஐயா இந்த லக்னப்படி சொல்லுங்கன்னு சொல்லலாம். அல்லது ஐயா இந்த லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்து இந்த இடத்தில் இருக்கிறார், என்ன பலனும் நீங்கள் கேள்வி கேட்கலாம், பதில் உடனே கொடுக்கப்படும். ஏற்கனவே கேள்வி கேட்டவர்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறேன், பார்க்காதவர்கள் சென்று பாருங்கள். அடுத்தபடியாக ரொம்ப எளிமையாகவும் சுருக்கமாகவும் நச்சன் பலன் இதுதான்ப்பா இந்த லக்னத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு பாடமே இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அடுத்தபடியாக புதன் 7ல் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம். அதே 3க்கும் 6க்கும் உடையவர் தான், நம்பரை எழுதுகிறேன் உங்களுக்கு தெளிவுக்கு. அதே 3க்கும் 6க்கும் உடைய புதன் 7ல் இருக்கலாமா? திருமணம் சார்ந்த விஷயங்கள், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், காதலன், காதலி, கூட்டாளி, இவருக்கு தொழில் வகையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும், ஒரு கடை ஷாப் வச்சுருக்கிறார், அங்கே நபர்கள் வராங்க, ஒரு பொருள் வாங்க வராங்க, அவங்க அந்த 7ஆம் பாவக உறுப்பினர்களை தான் குறிக்கும். அப்போது திருமணம் சார்ந்த திருமண வயசு வருது, ஒரு ஆணாக இருக்கிறார் அப்படின்போது அவருக்குடைய வயசு, இல்லை பெண்ணாக இருக்கிறார் அப்படின்னாலும் இவருக்கு திருமணத்தின் போது சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் கூட சமாளிச்சிடலாங்க. ஏன்னா திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் சொல்கிறோம்ல, திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் சொல்கிறோம். ஸோ எனவே மிக கவனமாக திருமண விஷயத்தில் இருக்க வேண்டும். புதன் இருப்பார், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வயது இளையவர், நல்ல மணப்பெண் வருவார், அமைவார் அப்படின்றது பொதுவான விதியெல்லாம் இருக்குது. அதை பார்த்து சில ஜோசிச்சு சொல்கிறாங்க, அருமையான பொண்ணு வருவாங்க, உங்களுக்கு ஏற்ற ஆள் வருவாங்கப்பா, உன்னுடைய வயசு குறைவான பெண் வருவார், நல்லா அமையும், நல்லா இருக்கும் வாழ்க்கைன்னு நினைப்போம். ஏன்னா புதன் நல்ல கிரகம் தானே, சுப கிரகம் தானே. ஆனால் அது ஒரு அலி கிரகம், இரட்டைத்தன்மை உடைய கிரகம் புதன். இது வரைக்கும் நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லலை, இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இரட்டைத்தன்மை உடைய கிரகம், அலித்தன்மைன்னு சொல்லுவேன். இதெல்லாம் போக போக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு புரிஞ்சிக்கல, புதன்னா 2 டபுள், மிதுனத்தில் 2 பேர் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, கவனிச்சிருக்கிறீங்களா? ராசியோட உருவம் முந்தைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் இந்த கன்னி ராசியில் வந்து ஒரு பெண் கையில் வைத்திருப்பது போல் அந்த ஒரு விஷயமாக இந்த உருவம். இப்போதைக்கு இது 2ன்றது புரிஞ்சுங்களேன், இரட்டைத்தன்மை. இப்படியும் இருக்கும், இப்படியும் சாஞ்சிடும், அப்படியும் சாஞ்சிடும். ஒருவேளை இவர் வந்து காதலித்து திருமணம் செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால்
இப்போ திருமண அமைப்பு சில பேருக்கு வந்துடும் இயல்பாகவே, அந்த பெண்ணினாலேயோ ஆணினாலேயோ திருமணம் அப்போ காதல் வயப்படும் பொழுது அப்போது திருமண காலகட்டத்தில் இது வந்து பெரிய வம்பு பண்ணிடும். ஜாதகர் காதல் என்ற பெயரில் அவர் வாழ்க்கையே ஒரு வழியாகிடுங்க. இந்த சூன்யம் அடைந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒன்றுமே புரியாமல் பண்ணிடும். அது எந்த இடத்துல அப்போது இந்த லக்னத்துக்கு புதன் எங்கே இருக்கிறாரோ அந்த பாவம் தொடர்பான உறவுகள் மூலமாக ஜாதகருக்கு உபாதை. இதை நீங்கள் அழகாக தெளிவாக ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சார்ன்ற மாதிரி எழுதிக்கலாம். மேஷ லக்னத்துக்கு புதன் எந்த பாவத்தில் அமர்கிறாரோ அந்த உறவு அந்த காரகத்துவம் ரீதியாக ஜாதகருக்கு மிகுந்த தொந்தரவுகள் இருக்கிறது. அதுவும் புதன் தசாவில், மற்ற தசா நடக்கும்போது புதன் புத்தியில் என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் சரியாக ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியும் ஒரு ஜாதகத்துக்கு. சரி, அடுத்த விஷயத்துக்கு சென்று விடுவோம். 8 3க்கும் 6க்கும் உடையவர் மறையிறது நல்லது தான். ஒரு பாவி வந்து மறையிறது நல்லது தான். ஆனால் மறைமுகமான எதிர்ப்புகள் ஜாதகர் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா கௌரவமாக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே சரியான அடி வலி வேதனை கொடுத்து கொண்டிருக்கும். எனவே இந்த இடத்தில் 8ஆம் இடத்தில் புதன் என்பது ஓரளவுக்கு பாதி சில விஷயங்கள் நல்ல அனுகூலத்தை கொடுத்தாலும், ஏன்னா கெட்டவர் மறைஞ்சிட்டார், இவருக்கு தொந்தரவு இருக்காது. ஆனால் தூரத்துலேருந்து யாரோட சின்ன சின்ன தொந்தரவு இவருக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். என்ன எதுன்னு தெரியாது, அப்புறம் சரியாக போய்விடும். இது விருச்சிக ராசி அல்லவா, அதனால் ஏற்கனவே புதன் இவர் ஆகாது, மேலும் விருச்சிகத்தோடு இருக்கிறார். இன்னொரு விஷயம் நல்ல அனுகூலம் என்னென்னா, இந்த வீடு செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால புதன் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வந்து விடுவார், கண்ட்ரோல் வந்துடுவார். இந்த மேஷ லக்னத்துக்கு கண்ட்ரோல் வந்துடுவார். ஸோ அந்த வகையில் ஒரு நல்லதுங்க. ஸோ இது வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது 8 ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் இவர் அதிர்ஷ்டத்தை நம்புறது பார்த்திங்கன்னா எண்கணிதம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து இவருக்கு பெரிய அனுகூலத்தை கொடுக்காது. இந்த லக்கி, லாட்ரி சீட்டு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இழுக்கும். புதனாச்சே இழுக்கும். ஆனால் ஜாதகம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவர் வந்து செவ்வாய் கோபக்காரர், எனவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 8ல் புதன் இருப்பவர்கள் மேஷ லக்னமாக இருந்து நான் சொல்கிறது. அடுத்தது அதே 3க்கும் 6க்கும் உடையவர்கள் 9லே இருக்கும் பொழுது உடைய புதன், சரிங்களா, 3க்கும் 6க்கும் உடைய புதன் இந்த 9ல் இருக்கிறது நல்லதா அப்படின்னா, தந்தை சார்ந்த விஷயத்திலே ஜாதகருக்கு பெரிய அனுகூலங்கள் கிடைக்காத ஒரு பிராப்தம் இருக்கும். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த விதிமுறைகளில் சில பேருக்கு, இப்போ 100 பேருக்கு இந்த விதிமுறை பொருந்ததுன்னா சரிங்களா, அதில் வந்து ஒரு 80 பேருக்கு விதிமுறை பொருந்தும், 20 பேருக்கு இந்த விதிமுறை பொருந்தாது. காரணம் உடன் இணைந்த கிரகம். அந்த கிரகத்தால் புதன் அஃபெக்ட் ஆகும் பொழுது, அதோடைய தாக்கம் குறையும் போது ஜாதகருக்கு நல்லது நடக்கும். மற்ற கிரக சேர்க்கையால் புதனுக்கு பலம் அதிகரிக்கும் போது ஜாதகருக்கு தொந்தரவு அதிகரிக்கும். புரிஞ்சிச்சிங்களா? ஆனால் ஒரு விஷயம், மேஷ லக்னமாக பார்க்காம ஒரு ஜாதகத்தில் புதன் கெட்டு விட்டார் என்றால் படிப்பு சார்ந்த விஷயத்தில் சிரமப்படுவார். அதாவது என்ன விதிமுறை வருதுன்னா, ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பது இல்லை. அப்படி கிடைத்து விட்டால் அது ஒரு அபூர்வ பேரதிர்ஷ்ட ஜாதகமாக 1000ல் ஒருவன் கோடியில் ஒருவன் அப்படின்ற மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அந்த கோட்சார ரீதியாக பிறக்கக்கூடிய அமைப்பு தருகிறது. பொதுவான லக்னங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் தந்தை வகை அனுகூலங்கள், சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஜாதக திருப்தி இல்லாமல் சண்டை சச்சரவு, தந்தையோடு சண்டை சச்சரவாக இருக்கும். உடன் ஒரு இணக்கம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும். இதே 10ல் வந்துட்டால் என்ன ஆகும்? என்னங்க இது சொன்ன இல்லையா, 6ல் வந்தால் என்ன ஆகுமோ அதே தன்மை தான். இது 10ன்றது என்ன? அவர் சுயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க 10ல் புதன் இருந்தால், அதுவும் மேஷ லக்னக்காரர் கண்டிப்பாக சொந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு முன்னாடி 1 தரம் 10 தரம் ஜாதகத்தை பார்த்து செயல்படுவது நல்லது. நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, கோடியாக வெளிநாட்டில் போய் விட்டுட்டு வர்றது, இல்லை பிஸ்னஸில் விட்டுட்டு சில லட்சங்களை விட்டுட்டு வந்து கேட்பாங்க. கடனாளி ஆகிட்டு கடனை வாங்கிட்டு அவங்க சொந்த பிஸ்னஸ் அமைப்பே இருக்காது ஜாதகத்தில். அது எல்லாம் இன்னும் முயற்சி பண்ணி பணத்தெல்லாம் விட்டுட்டு சொத்தெல்லாம் விற்று எல்லாம் விட்டுட்டு கடைசியில் வந்து என்கிட்ட ஜாதகம் கேட்டு, ஐயா நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும், ஃபோன் நம்பர் மூலமாக ஏதாவது பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம எண்கணித ரீதியாக ஃபோன் நம்பரை மாற்றி கொடுத்துட்டு வரேன். நம்முடைய இந்த பதிவில் அதை பற்றியும் போட போகிறேன். நம்ம இதே யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து அதெல்லாம் வரும். உங்களுக்கு எண்கணிதம் சார்ந்த விஷயங்கள் சொல்ல தான் போகிறேன். அப்போது இந்த மாதிரியான என்கிட்ட வரும்போது ஜாதகம் பாருங்கன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ ஜாதகத்தை பார்ப்பேன், அவர் என்ன லக்னம், சொந்த தொழில் யோகம் இருக்குதா, இல்லைன்னா அடுத்து என்ன செய்யலாம், நடந்தது நடந்து போச்சு, அடுத்தது என்ன செய்யலான்ற ரெமடியை பர்ஃபெக்டாக கொடுத்துருவேன். அதனால் 10ல் இருப்பது அந்தளவுக்கு அனுகூலம். ஆனால் நல்ல வேலை வாய்ப்பெலாம் நல்லா கொடுக்குங்க. வேலை இல்லைன்ற அமைப்புலாம் இருக்காது, வேலை கொடுத்துரும். கூடவே எந்த அளவுக்கு பெரிய ஹை பொசிஷன் அந்தளவுக்கு தொந்தரவும் கூட இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இவங்களாம் வந்து எண்கணித ரீதியாக
ஜோதிட ரீதியாக சில பரிகார முறைகள், சில விஷயங்கள், செல்ஃபோன் நம்பர், காலகட்டத்துக்கு ஏற்ப கரெக்டான வழிமுறையில் இவங்க நடந்துக்கணும். அடுத்தபடியாக பாருங்கள் 11. இது வந்து பாருங்கள், மற்ற வீடுகளில் இருக்கும்போது கூட சமாளிச்சிருவார். இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம், ரொம்ப இவருக்கு தொந்தரவுன்னே சொல்லலாம். இந்த மேஷம் சரலக்னம், அதற்கு இது பாதகஸ்தானம் அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்குதுங்க. இது என்னங்க பாதகஸ்தானம்னா அடுத்தடுத்து பதில் கண்டிப்பாக சொல்கிறேன் நான். இது வந்து இவருக்கு ஆகாத விடின்னு எடுத்துங்களேன். சரம் ஸ்திரம் உபயன்னு போட, சரம் ஸ்திரம் உபயன்னு இப்படி பிரிச்சுப்பேன். முந்தைய பதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். சரத்துக்கு 11 ஆகாது, சரிங்களா? ஸ்திரத்திற்கு 9 ஆகாது, உபயத்திற்கு 7 ஆகாது. பாதகம். பாதகம்னா என்னென்னா அவர் நினச்சது நடக்காது, பூர்த்தி ஆகாது, அதுதான் பாதகம். வேறு ஒன்று பெரிய விஷயம் இல்லை. நினைக்கிறது நடக்கலனாலே அப்செட் தானே, ஜாதகருக்கு பாதிப்பு தானே. அப்படி ஒரு இடத்துல போயிட்டு புதன் உட்காந்து ஏற்கனவே பெரிய எதிரி அவரே போய் இவருக்கு பாதகத்தை செய்கிற ஸ்தானத்தை போய் உட்கார்ந்து என்ன பண்ணிடுறோன்னா, இந்த எதிரி செய்யக்கூடிய பாதகம் ஒரு 20-30% லாபமாகவும் அமையும். இப்போ இவரை போயிட்டு இந்த புதன் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாருங்க. இவர் செவ்வாய், இவர் புதன், இன்னொரு நபர் இவருக்கு ஆப்போசிட் ஆள். இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பார். அங்கே எல்லாமே விழும், இவர் மேலே கம்ப்ளைண்ட்டு எல்லாமே விழும், எல்லா பாதிப்பும் வரும். அதே சமயம் இவர் பிரபலமாகி விடுவார். புதன் வந்து காற்று, மேலும் இது வந்து காற்று ராசி, பிரபலப்படுத்தி விடும். ஜாதகர் எல்லாருக்கும் காண்பித்து விடும். இவர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்து பணம் ரீதியாகவோ, தன்னுடைய பெயர் புகழ் ரீதியாகவும், ஏற்கனவே வாங்கி வைத்த மதிப்பு ரீதியாகவோ சிறப்பாக இருக்கும் பட்சத்தில், ஜாதகம் லக்னாதிபதி வலுத்திருக்கும் பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ எழுதி வச்சுக்கோங்க, ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த தொந்தரவு கொடுத்தாலும் சரிங்க, லக்னாதிபதி வலுத்து விட்டார், அவர் நிச்சயம் உயர்ந்த இடத்துக்கு வருவது உறுதி. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வருவார். நீங்கள் கூட பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கலாம், இல்லை திருமணம் சார்ந்த பெண்ணாக இருக்கும்போது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களோ, வேலை சார்ந்த விஷயங்களோ, குழந்தை சார்ந்த விஷயங்களோ, வெளிவட்டார விஷயத்திலோ, ஆண்களாக இருக்கும்போது தொழில், பிஸ்னஸ்ஸு, வயதானவர்கள் என்றால் அதற்கேற்றார் போல் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, சொத்து சார்ந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, இவங்க எந்த வயதானாக இருந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு லக்னாதிபதி பலமாக இருந்து விட்டால் எதையும் சாதிக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். ஆனால் லக்னாதிபதி மட்டும் வளர்த்துட்டால் பத்தாது. மற்ற முக்கிய பாகமான 5-9 பலத்தையும் பொறுத்து பார்த்து சிறப்பாக அவங்கள கைட் பண்ணணும், அவங்கள புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போது இதுவும் நன்மை இல்லை. 12 வரலாமா அப்படின்னும் பொழுது 12 மறைவு குட். ஸோ 50% குட்டுங்க. 3க்கு 6 கூட 50% குட்டு. ஆனால் இவருக்கு தேவையில்லாத விரயத்தை கொடுத்துடுவார். கண்ட்ரோல் இல்லாத ஒரு தொந்தரவு உபாதைகளை ஜாதகருக்கு கொடுத்து விடுவார். இதுதாங்க விஷயம். ரொம்ப பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா இங்கே ரொம்ப விஷயம் நம்ம சொல்கிறதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவே இருக்காது. இப்போ எனக்கு இந்த பதிவில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப குறைவு. காரணம், மேஷ லக்னத்தை நான் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அந்த மேஷத்துக்கு புதன் 3ஆம் அதிபதியாக இருந்தாலும் தைரிய வீரியஸ்தானம்னு நம்ம எடுத்தோம். ஆனால் அது பாருங்கள் எங்கே போய் கொண்டு போய் நிறுத்துது பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் இந்த 10 வருட அனுபவத்தில் ஜாதகம் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்குறேன்ல, எத்தனை மேஷ லக்னம் பார்த்துருப்பேன். அப்போது அவங்களுக்கெல்லாம் இந்த புதன் அமர்ந்த விஷயத்த சொல்லும்போது, ஆமாம் சார் இப்படி தான் சார் இருக்குது, இதுக்கு என்ன சார் வழி, என்ன தீர்வுன்னு கேட்பாங்க. ஸோ அதற்குண்டான வழிமுறைகள் ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக எங்கே ஒரு தொந்தரவு கஷ்டம் இருக்கிறதோ அதே இடத்துல ஒரு நன்மையும் உண்டு, சரிங்களா? அதான் சொன்னேன் இல்லையா, கீழே என்றால் மேலே, அது எதிர்வினை உண்டு. அப்போது ஒரு மைனஸ் ஒரு இடத்துல உட்காருன்னா அங்கேயே ப்ளஸ்ஸும் உண்டு. இந்த இடத்துல என்ன ஆகிடுவார் புதன்? நீசம். அப்போது 3க்கு 6 கூட நீசம் அடைகிறதுனால என்ன ஆகிடுதுன்னா, இவர் ஜாதகருக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு குறைகிறது. அதே சமயம் இவருக்கு கீழே உள்ள நபர்களால், நீசம்னா என்ன, இவர் உயர்ந்தவர், இவருக்கு கீழே உள்ள நபர்களால் அவமானம் கஷ்டத்தை அனுபவிப்பது, அவர்களால் தேவையில்லாத வீண் விரயங்களை அனுபவிப்பது. இப்போ இவருடைய உறவினர்கள், புதன்னா உறவினர் குறிக்கும், இவருக்கு கீழே ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள், பண வசதி இல்லாதவர், ஏதோ ஒரு வசதி குறைவாக உள்ளவர், அவர்களுக்கு இவர் செலவு செய்யக்கூடிய ஒரு தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடிய ஒரு வீண் உபாதைகளை ஜாதகம் கொடுத்து விடும். எனவே வந்து இந்த மேஷ லக்ன அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கிச்சிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு 3க்கும் 6க்கும் 2 மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம் அந்த லக்னத்துக்கு நல்லது செய்யவில்லை என்பதைத்தான் நீங்கள் இப்பொழுது இந்த ஜாதகத்திலே புரிந்து இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இது வரைக்கும் செவ்வாய் மேஷ லக்னமாக எடுத்ததுனால சில மைனஸாகவே இருந்தனால கொஞ்சம் ப்ளஸ்ஸோடு இந்த பதிவை முடிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ரிஷப லக்னத்தை எடுக்கிறேன். ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி யார்?
புதன். அந்த புதனை வைத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைய தலைப்புக்கு ஏற்றாற்போல் இங்கே வரனாலும் ரிஷப லக்னத்துக்கு புதன் எவ்வாறு இருப்பார் என்றால், சுக்கிரனுக்கு புதன் நல்லவர். சுக்கிரனுக்கு புதன் மிகுந்த நல்லவர். இந்த ஏபி பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் இப்பொழுது உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது வந்து குரு, ஏ வந்து குரு டீம்னு எடுத்துக்கங்களேன், பி வந்து சுக்கிரன் டீம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்பொழுது குரு பாருங்கள், இவருடைய நண்பர்கள் அப்படின்னும் போது சூரியன், சந்திரன். குரு, சூரியன், சந்திரன். வெயிட் பண்ணுங்கள், அடுத்தது வரேன். இப்போ சுக்கிரன், சுக்கிரனோட யார் சேர்க்கலாம் அப்படின்னும் போது சனி பகவான், புதனை நாம் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போது சூரியன், சந்திரன். இப்போ செவ்வாய் நாம் என்ன சேர்க்கல, இப்போ செவ்வாயும் இங்கே சேர்த்துடலாம். இப்போ 1 2 3 4 5 6 7 கிரகம் வந்துடுச்சு. சார் இந்த ராகு கேது என்னங்க, இதை எப்படிங்க எடுத்துக்கிறது அப்படின்னா, இவங்களை வந்து எந்த அணிலையும் சேர்க்காதீங்க. இப்போ ராகு வந்து இப்போ குருவுடைய வீட்டிலேயோ சூரியன் சந்திரன் செவ்வாயோட வீட்டிலேயோ இருந்தால் ராகு அந்த ஏ அணி அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒருவேளை ராகு சுக்கிரன் சனி புதனுடைய வீடுகளில் இருந்தால் ராகு என்ன எடுத்துக்கலாம், பி அணி அப்படின்னு எடுத்துக்கலாம். கவனமாக கேளுங்க, கேள்வி இதிலிருந்து உங்களுக்கு கேட்கப்படலாம். இன்றைய கேள்வி, இந்த பதிவுக்கான கேள்வி. அடுத்தது கேது, குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் வீடுகளில் இருந்தால் கேது ஏ அணியில் சேர்த்துடணும். சுக்கிரன் சனி புதன் வீடுகளில் இருந்தால் கேதுவை பி அணியில் சேர்த்து விட வேண்டும். இந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ இது என்ன லக்னம், ரிஷப லக்னம். இந்த அதிபதி யார், சுக்கிரன். சுக்கிரன் இருக்கிறாரா, சுக்கிரனுக்கு நண்பர் அதே ஒரே அணியினர் புதன் வந்துட்டார். அப்போது ரிஷபத்திற்கு புதன் நன்மை செய்யக்கூடியவர். அவர் 2லேயே ஆட்சி பெறுவது இன்னும் மகா விசேஷம், மகா உத்தமம். வாக்கால் ஜீவனம், ஜோதிடம், இது காற்று ராசி. ஜாதகருக்கு ஜோதிடம் அப்படியே சும்மா தண்ணிப்பட்ட பாடுன்னு சொல்கிற பற்றி அது மாதிரி ஜோதிடம் படிக்கிறார், முறையாக படித்து அவர் சொல்லும் பொழுது ரொம்ப விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுத்து விடும். நிறைய பேர் ஜோதிடர் ஆவேனான்னு கேள்வி கேட்குறீங்க இல்லையா. குரு 2ஆம் பாவத்தையோ 10ஆம் பாவத்தையோ புதனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது முறையாக ஜோதிடம் படித்து ஒரு ஆசிரியர் மூலமாக படித்து சிறப்பாக குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துல 2 வருஷத்தில் படித்து பிறகு ஒரு 2 வருஷம் நல்ல ட்ரைனிங் எடுத்து சிறந்த ஜோசியராக வர முடியும். நீங்கள் 4 பேருக்கு சொல்லித்தர முடியும். அந்த அளவுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுத்து விடும். இது புதன் 2-10 குருவோடு தொடர்பு. கேதுவோடு தொடர்பும் போது ஆன்மீக சிந்தனையோடு சேர்ந்து வரும். குரு நினைச்சாங்கன்னா படித்து ஆன்மீகத்தை சேர்ந்து கொண்டு வருவார். குரு பகவான் குரு பார்வை பெறுவது விசேஷம். கேது இணைவு எனும் பொழுது அவருக்கு என்ன சொன்னேன், அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இயல்பாகவே ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். ஜோதிடம் கொஞ்சம் குறைவான விஷயம். ஆன்மீக ரீதியாக அந்த நாக்குவன்மை, அதாவது ஒரு தெய்வத்தை உள்வாங்கி அந்த திருமந்திரத்தை சொல்லி அந்த உபாசன தெய்வமாக கொண்டு வந்து சிறப்பாக எல்லோருக்கும் அருள் வாக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுத்து விடக்கூடியவர் தான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ரிஷப லக்னத்துக்கு புதன் ரொம்ப விசேஷமானவர். இதே ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சந்திரனாக வருவார். இப்போ பாருங்கள், இன்றைக்கி 3ஆம் பாவத்தை தானே பார்க்குறோம், இந்த பதிவில் பார்த்தோம். இப்போ 3ஆம் அதிபதி சந்திரன் இவருக்கு நல்லவரா ரிஷபத்திற்கு? இங்கே பாருங்கள், சந்திரன் இங்கே எழுதியிருக்கிறேன்னா இல்லை, இங்கே தானே எழுதியிருக்கிறேன். அப்போ இவருக்கு வந்து மத்தியம சுப தான். சுக்கிரனுக்கு ரொம்ப பெரிய தொந்தரவுலாம் இல்லை. சந்திரன் பொதுவாக எல்லாருக்குமே சுப கிரகம் தாங்க. அதுதானே ஜென்ம ராசியாக எடுக்கிறோம். அதனால் அது எல்லா கிரகத்துக்கும் அது சமம் தான். சந்திரனை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து ரொம்ப விரோதத்தை செய்து கொள்ளாது. அதுபோல் ஒரு தாய், சந்திரன் என்ன தாய், அன்பு. தன்னுடைய எதிராளிக்கும் அன்பு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் சந்திரன். இந்த நோட் புரிஞ்சிடுச்சா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ தெளிவு, அதுதான் இந்த சந்திரன். அப்போ இவர் 3ஆம் அதிபதி, இவர் இந்த லக்னப்படி எங்கே அமர்ந்திருந்தாலும் அந்த பாவ ரீதியான சில அனுகூலத்தை ஜாதகருக்கு கொடுக்கும். இதே சந்திரன் இங்கே என்னவார், ரிஷபத்தில் லக்னத்தில் உச்சமடைந்து விடுவார். இதே சந்திரன் இங்கே ஆட்சி, இது இங்கே உச்சமடையக்கூடிய தன்மை. இப்போ இந்த ஜாதகருக்கு இப்போ லக்னத்தில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் அது ஜாதகரை தான் குறிக்கும். ஜாதகரோட குண இயல்புகளை குறிக்கும். 2ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதோ ஜாதகர் குடும்ப உறுப்பினர், அவரோட வருமானம், இதை சார்ந்து குறிக்கும். 3னா இவருடைய இளைய சகோதரம், அந்த உறவுகள் சார்ந்த ஒரு அனுகூலத்தை குறிச்சிடும். எப்பவுமே டைரெக்டாக லக்னத்தை காண்டாக்ட் பண்ணிச்சுன்னா ஜாதகரே அந்த செயல்பாட்டுக்கு உரியவர், அதற்கு பொறுப்பானவர் அப்படின்னு எடுத்துக்கணும். 7ல் இருந்தால் இவருக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி பொறுப்பானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்பொழுது அதாவது இந்த பதிவுக்கான ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். கொஞ்சம் துலா லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி குரு, சரிங்களா?
துலா லக்னம், துலா லக்னத்துக்கு குரு பகவான் நல்லவரா கெட்டவரா, லக்ன சுபரா லக்ன பாவரா, இதை பற்றி சொல்லிவிட்டு இப்போ இந்த குரு பகவான் இப்போ லக்னத்திலே இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம். லக்னத்தில் இருக்கிறார் இந்த குரு, சரிங்களா? அப்போது இந்த லக்னத்துக்கு இவர் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறத எழுதணும். இந்த ஏஎன் பிஎனியை வச்சு இவர் லக்ன சுபரா பாவரா என்பதை எழுதணும். லக்னத்தில் குரு அமர்ந்தால் என்ன பலன் என்பதை நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்பதை சரியாக தவறோ தைரியமாக கீழே குறிப்பிடுங்க, சரிங்களா? தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருபவர்களுக்கு என்னோடய வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கணும். பிறகு லைக் செய்துவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். அதாவது பதிலை கீழே சொல்லுபவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பரிசு காத்திருக்கிறது. அடுத்தடுத்த பதிவுகளில் 4ஆம் பாவக அதிபதி 12 பாவங்கள் அமரும் பலனை சொல்ல போகிறேன். எந்த லக்னத்தை வைத்து சொல்லலாம்? இப்போ 2-3 லக்னம் வந்து அந்த 2-3 லக்னத்தை வைத்து கூட நான் சொல்லிடுறேன். 4ஆம் பாவாதிபதி இந்த இடத்தில் அமர்ந்தால் அப்போ உங்கள் ஜாதகத்தையோ தெரிந்தவர்கள் வைத்து ஜாதகத்தை வைத்து நீங்கள் அழகாக பலனை தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க. தொடர்ந்து அடிப்படை ஜோதிட பாடம் எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இது எஸ்என் கணபதி தமிழ் ஹாரோஸ்கோப் சேனல். என்னுடைய பெயர் எஸ்என் கணபதி அஸ்ட்ராலஜர், பிலிட் எம்ஏடி ஆஸ்ட்ரோ. தொடர்ந்து பாருங்கள். 10 வருட அனுபவத்தை இங்கே உங்களுக்கு இலவசமாக இங்கே அடிப்படை ஜோதிட பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இந்த சேனலை துவங்கி ஆரம்பித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன். எனக்கு இன்னொரு சேனலும் இருக்கிறது. இது அடிப்படைக்காக நான் இங்கே உருவாக்கியிருக்கிறேன். ஏற்கனவே அடிப்படை தெரியும், உயர்நிலை பாடம் என்கிட்ட தெளிவாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பாடம் அனுப்பப்படும். இதே போல் போர்டில் போட்டு பலன் சொல்லும் முறை அடிப்படையெல்லாம் தெரியுது சார், பலன் சொல்ல தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பாடம் அனுப்பப்படும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அனுப்பப்படும். என்னுடைய இந்த தொலைபேசி எண்ணில் அழகாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வாழ்த்துக்கள். அடுத்த பதிவிலே சந்திப்போம்.